அந்த அண்ணா வந்து சர்வத்தை நீந்தி கொண்டிருக்கிறாரு. இந்த கையில் வச்சு கொண்டிருக்காரு. அந்த அது வந்து கடல் தாமரை. அந்த கடல் தாமரை வந்து தண்ணி கடிலாம் இருக்கும் நிலத்தில். அதை முளைச்சிருக்கிற மாதிரி இந்த இது வந்து கடல் தாமரை. கடல் தாமரை சாப்பிடலாம். கூடுதலாக வந்து நாரி பிடிப்பு உள்ளவங்க அதை விரும்பி சாப்பிடலாம். எல்லாருமே ஜென்ரலாக எல்லாருமே சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தாமரையை பாருங்கள், வழியை கையில் பிடிச்சி காட்டுகிற பாருங்கள். நல்ல சதப்பிடிப்பு தாமரை பாருங்கள். மண்ணுகள் சின்ன சின்ன கல்லுகள், அதில் இந்த கல் மண்ணெல்லாம் அதில் பிடிச்சி பிடுங்கும்போது அதில் விட்டுப்பட்டு வரும். ஆனால் தாமரை வந்து ஒவ்வொரு கலர்லையும் இருக்குது. இந்த தாமரையில் வந்து ஒரு வெள்ளையும் கருப்பும் இந்த சின்ன மீன் வந்து இந்த தாமரைக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். வேறு இடமும் அந்த மீன் இருக்காது. தாமரைக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். தாமரைக்குள்ளே சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அந்த தாமரைக்குள்ளே அந்த மீனும் இருக்கும். அந்த மீனும் படியாக பார்க்கும்போது இந்த மீனும் கொஞ்சம் படியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். பாருங்கள், தாமரை வடியை பாருங்கள். ஒவ்வொரு கலர்லேயும் இந்த தாமரை இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன் தானே, அந்த தாமரைக்குள்ளே இருக்கிற மீன் உண்டு, சின்ன மீன் உண்டு. இந்த வெள்ளையும் கருப்பும் மஞ்சளும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் கீழே எப்படி நிலத்தில் அந்த தாமரை இருக்குன்னு பாருங்கள். அந்த மீனும் அந்த தாமரைக்குள்ளேயே தெரியுது. அந்த மீன் வந்து லேசில் வந்து மீன் தாமரை பிடுங்குற முடலையும் பாருங்கள் எப்படி இந்த தாமரை பிடுங்குறேன்னு பாருங்கள். அந்த மீனை பாருங்கள். மீன் கைக்கிட்டே இருக்கும், உடம்பு போகாது. தாமரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தாமரை பிடுங்கியாட்டு இந்த பாருங்கள் பிடுங்குறதே பாருங்கள். வடியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குண்டு. அவ்வளோ நேரமும் மூச்சு பிடிச்சிருக்கோம். தண்ணிக்குள்ளே மூச்சு பிடிச்சிருக்கோம். அந்த தாமரை பிடுங்கும் வரைக்கும். தாமரை பிடுங்கியாட்டு பாருங்கள், பிடுங்கிருக்கு பாருங்கள். எவ்வளோ வழியாக இருக்குது, எவ்வளோ அழகாக பிடுங்கியிருக்காரு.